வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிடுவீங்க என்று ராமதாஸ் சார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? மனநிலை எப்படி இருக்கு? ஐயா என்ன சொன்னாங்களோ அது 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 மாதிரி நான் நடப்பேங்க. அது ஐயாவை சொன்னா கண்டிப்பா நடப்பேன். ஏன்னா இப்போ வேட்புமனு தொடங்கிய நேரத்திலேருந்து தற்போது வரை அதிக பேர் வந்து நீங்கள் போட்டியிடணும் தான் சொல்லி விருப்ப மனு தாக்கல் செஞ்சுட்டு வராங்க. இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு? பாட்டாளி சொந்தங்கள்லாம் வந்து என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவேன் நானு. அவங்களுக்கு என்ன இது பண்ணணுமோ எல்லாமே கண்டிப்பா அவங்களுக்கு என்னுடைய பணியை நல்லா சிறப்பா செய்வேன்னு சொல்றேன். செயல் தலைவர் என்ற முறையில் இந்த உட்கட்சி மோதலை வந்து தீர்ப்பதற்கு உங்களுடைய தீர்வு என்னவா இருக்கும்? எல்லா தீர்வும் நிறையா பண்ணியிருக்கேன். இனிமேட்டு பண்ணிட்டு தான் இருப்பேன். ஐயா, எந்த கூட்டணியில் இணைவு தொடர்பாக வந்து கருத்து கேட்பு கூட்டம்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன கருத்தை முன் வச்சுருக்கீங்க? இதில் ஐயாவுடைய கருத்து தான். எங்களுக்குன்னு யாருக்கும் தனிப்பட்ட எந்த கருத்தும் இல்லை. ஐயா என்ன கருத்தோ அதுக்கு நாங்கள் எல்லாருமே உடன்படுறோம், அவ்வளோதான். பாமக என்றாலே ராமதாஸ் தான், மருத்துவர் தான். அவர் தலைமையில் தான் பாமக இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாகவே வந்து சட்ட போராட்டம் நடத்தி வரீங்க. இந்த நிலையில் அதிமுக கூட்டணியில் அன்புமணி தலைமையிலான பாமக இணைஞ்சிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஐயா தலைமையில் இருக்கிற ஒரே பாமக தாங்க. வேறு எந்த அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பதில் சொல்கிற மாதிரி இல்லை. ஐயா தலைமையில் இருக்கிற ஒரே பாமக, அவ்வளோதான்.